ஜெய் ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஜங்ஷன்ல இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சூலக்கல் மாரியம்மன் கோவிலினுடைய சிறப்புகள் பற்றியும் இந்த கோவிலில் வழிபடுறதன் மூலமா என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சூலக்கல் மாரியம்மன் கோவில் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் பழமையான கோவில். இந்த கோவிலினுடைய சிறப்பம்சமே சுயம்புவாக தோன்றிய அம்மன் தாங்க. சுயம்புவா தோன்றின இந்த அம்மனுக்கு பக்கத்திலேயே சூலம் இருந்ததுனால தான் சூலக்கல் மாரியம்மன் அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்பட்டதா வரலாறு உண்டு. 200 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில்ல செங்காழி கோனார் கண் பார்வை இல்லாம தனக்கு பார்வை வேணும் அப்படின்னு இந்த கோவில்ல வழிபாடு செஞ்சதாகவும், வழிபாடு செஞ்சுட்டு திரும்ப போகும்போது இங்க இருந்த ஆற்றுப்படுக்கையிலிருந்து ஒரு சிலையை எடுத்துட்டு ஊரினுடைய மையத்தில் வைத்து வழிபட்டதாகவும் வரலாறு கூறுகிறது. இந்த சூலக்கல் மாரியம்மன் கோவில்ல வழிபடுறதன் மூலமா எந்த மாதிரியான விளைவுகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூலக்கல் மாரியம்மன் கோவில்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சூலக்கல் மாரியம்மன் கோவிலினுடைய முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மன் வலது காலை மடக்கி வலது கையில உடுக்கை மற்றும் கத்தியுடனும் இடது கையில சூலமும் கபாலமும் ஏந்தியபடியும் காட்சி அளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, பசுவின் கால் பட்டு சுயம்பு கல்லில் ஏற்பட்ட உடைஞ்ச பாகம் இன்னும் கூட இந்த கோவில்ல அடையாளமா இருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சிறப்பு. இந்த சூலக்கல் மாரியம்மன் கோவில்ல வழிபடுறதன் மூலமா குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் அப்படிங்கிறதும், கண் பார்வை இல்லாம வழிபடுறவங்களுக்கு கண் பார்வை கிடைக்கும் அப்படிங்கிறதும் பாரம்பரியமா தொடர்ந்து நம்பிட்டு வரக்கூடிய ஒரு ஐதீகம். இத்தனை சிறப்பம்சங்கள் நிறைந்த இந்த சூலக்கல் மாரியம்மன் கோவிலுக்கு நீங்களும் போய் வழிபடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அம்மனின் அருளை பெற்றுக்கொள்ளலாம். பொள்ளாச்சி ஜங்ஷன்ல இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சூலக்கல் மாரியம்மனை தரிசித்துவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவை நாங்கள் சொல்கிறோம். ஸோ உங்களில் யாராவது இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 400 ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலை தரிசனம் பண்ணி இந்த கோவிலின் சிறப்புகளை தெரிஞ்சுட்டு அம்மனை தரிசித்து வாழ்க்கை திறம்பட அமைய வேண்டும் என்று நாங்களும் உங்களோட சேர்ந்து அம்மனோடு வேண்டிக் கொள்கிறோம்.